ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பாருங்கள், ஆத்தங்குடி செட்டிநாடு கூடைன்னு சொல்லக்கூடிய இந்த பட்டு ஒயர்லிங்க ஒரு பூஜா பேஸ்கெட்டோட சின்னதாக ரிட்டன் கிஃப்ட் கூடிய அளவுக்கு ஒரு சின்ன கூடை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, அந்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துருங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பட்டு ஒயரில் வந்துங்க பேஸ் எப்படி போகிறதுன்ட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சின்ன கூடை தாங்க, ஒரு பூஜா பேஸ்கெட்டோடவே கொஞ்சம் சின்னதாக நம்ம இப்போ இன்றைக்கி எப்படி போகிறதுன்ட்டு பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒயர் கட் பண்ணி வச்சுட்டுங்க. 2.5 அடி அளவில் இருக்கிற மாதிரி இந்த ஒயர்களில் கட் பண்ணி வச்சுருக்குங்க. மொத்தம் வந்துங்க 22 ஒயருங்க. 11 ஒயர் ஒரு கலர்லேயும் 11 ஒயர் இன்னொரு கலர்லேயும், க்ரீனு அண்டு ப்ளூ எடுத்துருக்குங்க. இதில் 11, இதில் 11, மொத்தம் 22 ஒயர் எடுத்து வச்சுருக்குங்க. இது மாதிரி டேப் வந்து எங்கே கிடைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறோங்க. இதோட விவரங்கள் எல்லாமே வந்துங்க நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட் செட்டிநாடு பேஸ்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எண்ட் ஸ்க்ரீனில் தரங்க அந்த பிளேலிஸ்ட்டு. அது பார்த்து கூட நீங்கள் தேவையான இந்த ஒயர் வாங்கிக்கலாங்க. பாருங்கள், இதில் பேஸ் எப்படி போகிறதுன்ட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒயர் நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. நீங்கள் புது ரோலாக வாங்குறப்போ இந்தளவுக்கு சுருண்டு வராதுங்க, இன்னும் கொஞ்சமே நல்லா இருக்குங்க. ஏன்னா இது ரோல் முடிகிற ஸ்டேஜ்லேங்கிறதுனால ரொம்ப சுருண்டுருச்சுங்க. பாருங்கள், இப்போ இது பேஸ் போடுறதுக்கு வந்துங்க ஃபஸ்ட்டு நம்ம 2 மெத்தடில் போடலாங்க. அதாவதுங்க மெத்தட் இல்லைங்க, அதாவது நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிமையான பொருளை வச்சுங்க இந்த ஒயர் வந்து இப்படி இருக்கலைங்க. இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்துறதுக்காக வந்துங்க இதை பண்ண போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வேஸ்ட்டான டைல்ஸ் இருக்குல்லங்க, இந்த மாதிரி டைல்ஸ் எடுத்துக்கலாங்க. இல்லாட்டி இது மாதிரி இரும்பு பட்டா உங்கள்கிட்ட எதாவது கிடச்சிங்கன்னா அது மாதிரி எடுத்துக்கலாங்க. இல்லைங்க எதுவுமே எங்கிட்ட இல்லைங்க, நான் ஒரு நோட் புக் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட 2 சைடு, இந்த சைடு ஒரு நோட்டு, இந்த சைடு ஒரு நோட்டு, லாங் சைஸ் நோட்டு ஒரு 2 நோட்டு வச்சுட்டிங்கன்னா கூட போதுங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒயர் எல்லாமே பிடிச்சிக்கிறதுக்காக மட்டும்தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இது மாதிரி சுருண்டு வருது இல்லைங்க, சுருண்டு வரக்கூடிய ஒயரை வந்து அப்படியே நேராக பிடிச்சிக்கிறக்காங்க, நம்மளுக்கு பேஸ் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் தனியாக வச்சுட்டு இது மாதிரி ஒரு பலகை எடுத்துக்கலாங்க. பலகை எடுத்துகிட்டு இதில் இப்படி எலாஸ்டிக்குங்க, நான் வந்து பழைய வேஸ்ட்டான எலாஸ்டிக் இருந்துச்சுங்க, அந்த எலாஸ்டிக்கை இதில் இது மாதிரி லைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிங்க, தெரியுதுங்களா? இது மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி இதில் மாட்டி வச்சுருக்குங்க. இது மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. கொஞ்சம் பெரிய கூடைய வேணுன்னா பேஸ் வேணுன்னா இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. வேணுங்கிற மாதிரி அந்த ஒயர் போடுறதுக்கு இப்படி எடுத்து வர்றதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. அதுக்காக வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் இது வந்து மொத்தம் 11 ஒயர் வச்சுருக்குறேங்க. 11 ஒயரையும் வந்துங்க இதில் அப்படியே ஒன்றா கோர்த்துக்கலாங்க. ஒன்றா கோர்க்கறதுக்கு நம்ம இப்படி ஒட்டுக்க வச்சு வேணும் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடிங்க இதை வந்துங்க சரிசமமாக இந்த ஒயர் வந்துங்க கரெக்டாக 2 சைடு ஒரே சரிசமமாக இருக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்கள் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, சரிசமமாக இருக்கிற மாதிரி. பாருங்கள், இப்போ நான் 2 இப்படி சரிசமமாக மடிச்சுங்க ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், அது ரொம்ப அழுத்தி ஃபோல்டு பண்ண வேண்டாங்க, ஏன்னா கூடையில் அது வந்து பேஸில் தனியாக தெரியும். அதனால் நம்மளுக்கு அடையாளம் தெரிகிற லெவலையும் மட்டுங்க சின்னதாக அப்படி லைட்டாக ஒரு ஃபோல்டுங்க, தெரியுதுங்களா? இது மாதிரி ஒரு மடிச்சு விட்டுக்கலாங்க. நமக்கு அடையாளம் தெரியறதுக்காக மட்டும்தாங்க. அதாவது கரெக்டாக அந்த மொத்த ஒயருடைய நடுப்பகுதி எது அப்படிங்கிறது நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காகங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த 11 ஒயரை வந்துங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி உள்ளே கொடுத்துர்லாங்க, தெரியுதுங்களா? இப்போ பார்த்தோம்னா அந்த ஃபோல்ட் பண்ணிக்கிறது இங்கே தெரியுதுங்களா? நம்ம அந்த நடுவில் வந்துங்க மடித்து விட்டோம்லங்க, அது இப்படி எல்லா ஒயரும் இப்படி வந்துங்க தனியாக இப்படி பரப்பி விட்டுக்கலாங்க, பரவலாக வர மாதிரி. இப்போ பார்த்தோம்னா இது ரோல் பாருங்கள் ரொம்ப சுருண்டு வருதுங்க. இது நான் அதே சொன்னேன் இல்லைங்க ஏற்கனவே, நான் ரோல் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரோலுங்க. இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புது ரோல் வாங்குறப்ப இந்தளவு வராதுங்க. இது மாதிரி சுருண்டு வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குங்க. அது என்னன்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இந்த கூட போட்டு பேஸ் போட்டு பழகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி எடுத்து இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டுங்க. நம்ம டைல்ஸ் வச்சுட்டிங்கனாலும் சரிங்க, 2 சைடு டைல்ஸு அல்லது இந்த மாதிரி கம்பி அல்லது புக் நோட்டு வச்சுட்டிங்கனாலும் சரிங்க. இது மாதிரி 2 சைடு இப்படி வச்சுட்டுங்க இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேங்க, அவ்வளோதாங்க. இது வந்துங்க இது 2 சைடு இந்த ஒயர் சுருண்டு வராமல் இருக்கிறதுக்கு, நமக்கு பேஸ் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கிறதுக்கு இது மாதிரி செய்கிறேங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் வச்சுருக்கிற மாதிரி இந்த மாதிரி அட்டை எதை வைக்கணும், டைல்ஸ் எதை வைக்கணும் அப்படின்னாலும் இல்லைங்க. உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க. அடுத்து இன்னொரு 11 ஒயர் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த 11 ஒயரையும் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க, அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டுங்க. ரொம்ப அழுத்தி ஃபோல்டு பண்ண வேண்டாங்க. அழுத்தி ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கூட பின்னி முடிச்சதுக்கப்புறம் அது தனியாக தெரியுங்க. அதனால சும்மா லைட்டாங்க உங்களுக்கு அடையாளம் தெரிகிற அளவுக்கு மட்டும் சின்னதாக லைட்டாக ஒரு ஃபோல்டுங்க, அவ்வளோதாங்க. தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப அழுத்தி ஃபோல்ட் பண்ண வேண்டாங்க. தெரியுதுங்களா? இதை இப்படி தனித்தனியாக ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுட்டுங்க. இதை வச்சுட்டுங்க ஒரு ஒயராக வந்துங்க எப்படி சொருகிறதுன்ட்டு பார்க்கலாங்க.
பாருங்கள் இதெல்லாமே இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோமில்லங்க. இதுலிங்க பாய் பின்னுற மாதிரிங்க, அவ்வளோதாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒன்று விட்டு ஒன்று அப்படியே சொருகிட்டு வருவாங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாங்க இந்த பேஸு. இங்கே பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழேங்க ஒயர் வந்துங்க கீழே கொடுப்போம். அடுத்தது ஒன்று விட்டு ஒன்றுங்க இப்படி இது மாதிரி அப்படியே ஒன்று விட்டு ஒன்று இப்படி பண்ணிட்டு வரலாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு கூட 2 கூட போடுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கரெக்டாக வந்து வராது மாதிரி இருக்குங்க, புரியாத மாதிரி இருக்குது. ஆனால் பின்னி பழகிட்டிங்கன்னா இன்னும் வேறு மெத்தடில் நீங்கள் உங்களுடைய யோசனையில் வந்துங்க இன்னும் வேறு மாதிரி செய்வீங்க. தெரியுதுங்களா? நான் பொருள் அப்படி சொருகிட்டேன் தெரியுதுல்லைங்க. இது மாதிரி இப்படி சும்மா இப்படி போட்டுங்க. போட்டு இந்த லைட்டை ஃபோல்ட் பண்ணமுலங்க. அந்த ஃபோல்ட் பண்ணது இந்த இடத்துல நம்மளுக்கு அடையாளம் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த ஒயர் பாருங்கள் எப்படின்ட்டுங்க. இங்கே பாருங்கள் இப்படி இருக்கு. அடுத்த ஒயர் ஒயர் கீழே கொடுத்தோம்லங்க. அடுத்த ஒயர் வந்துங்க மேலேங்க இந்த இடத்துல கொடுப்போங்க. கொடுக்கும்போது பாருங்கள் தெரியுதுங்களா? அதுக்கடுத்து இப்படிங்க ஒன்று விட்டு ஒன்றுங்க, அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோதாங்க. ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே விட்டுட்டு வர்றது தாங்க. தெரியுதுங்களா? கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க. ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன குழந்தைங்க கூட போட்டுடலாங்க. நீங்கள் கூட பின்னுறவங்களுக்கெல்லாம் வந்துங்க இன்னுமே இது ரொம்ப எளிமையாக இருக்குங்க. தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பின்னல் மாறி வந்திருக்கிறது தெரியுது பாருங்கள். தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. பேஸ் போடுறதுக்கு இதே மாதிரியே தாங்க. நம்ம எவ்வளோ பெரிய பேஸ்கெட், பெரிய கூட மார்க்கெட் சைஸ் பேஸ்கெட் போட்டாலும் சரிங்க, சின்ன பேஸ்கெட் போட்டாலும் சரிங்க, இதே சேம் மெத்தேடு தாங்க. இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்றுங்க அப்படியே மாற்றி சொருகிட்டே வருவோங்க. நீங்கள் கூட பின்ன பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து இன்னும் யோசனைகள் வேறு மாதிரியான, ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான க்ரியேட்டிவிட்டி இருக்கும்போலங்க. பார்த்தோம்னா இப்போ நான் சொல்லித்தர விதம் ஒன்று இருக்குங்க. அவங்க வந்து இன்னுமே அவங்களோட யோசனையில் பண்ணுறப்போ, உங்களுடைய சொந்த யோசனையில் பண்ணுறப்ப இன்னுமே க்ரியேட்டிவாக இன்னும் எப்படி யோசனை இன்னும் எளிமையாக எப்படி செய்யலாம், ஈஸியாக போடுறதுக்கு என்ன மெத்தேடு அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க. இது வந்துங்க தெரியுதுங்களா? இப்போ ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே வந்துட்டுருக்கு பாருங்கள். இதே மாதிரியே இருக்கக்கூடிய எல்லா ஒயரையும் இது மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று சொருகிடலாங்க. நான் இப்போ 11 ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு காட்டுறேங்க. புரிஞ்சிருச்சுல்லுங்க உங்களுக்கு? ஏன்னா இப்போ அவ்வளோ ஒயரையும் சொருகி வரைக்கும் இன்னும் வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்குங்க, அதுக்காக சொல்கிறேங்க. நான் இந்த 11ஐயும் சொருகி முடிச்சுட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், இந்த 11 ஒயரையும் நான் இப்போ சொருகி முடிச்சுட்டேங்க. சொருகி முடிச்சுட்டு லூஸாக இருக்குங்க, நான் டைட் பண்ணவில்லை இல்லைங்க, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்துங்க இப்படி நீளவாக்கில் பண்ணியிருக்கோமாலங்க, இதெல்லாம் முதல்ல இப்படி பக்கத்தில் இழுத்து விட்டுக்கலாங்க. தெரியுதுங்களா? அப்புறம் அதுக்கு முன்னாடிங்க இந்த மிடில் நம்ம இது பண்ணியிருக்கோமாலங்க, ஃபோல்ட் பண்ணிக்கிறோமாலங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு அப்படியே செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஃபோல்ட் பண்ணிக்கிறது மேக்ஸிமம் அந்த மிடில் வர மாதிரிங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்லைங்க, கொஞ்சம் இப்படி தள்ளி இப்படி இருந்ததுன்னா பரவாயில்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம சொருகி வர்றப்போ வந்துங்க நம்மளுக்கு ஒயர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்குங்க, ஒரே மாதிரி ஈவனாக கிடைக்காதுக்காகத்தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை மட்டும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த மிடில்லையும் இதையும் செக் பண்ணிக்கங்க, ஒரே மாதிரி வருதான்ட்டு பார்த்துங்க. இருந்துச்சுன்னா இப்படி ஒயர் சும்மா கையில் இப்படி தள்ளி விட்டிங்கனாலே போதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்படி வேணுங்கிற மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்கள், இதை வந்துங்க அப்படியே சும்மா ஃபஸ்ட்டு, அதாவது நீல வாக்கில் இருக்கக்கூடிய ஒயர்களை ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கலாங்க. தெரியுதுங்களா? சும்மா அப்படியே கையில் டைட் பண்ணிக்கங்க. இன்னும் கையில் கொஞ்சம் இந்த கட்டை விரலையும் இந்த விரலையும் நகை இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க, நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு இப்படி டைட் பண்ணி விட்டுங்க. டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது மாதிரி தெரியுதுங்களா? நான் என்ன செய்யணும்னு பாருங்கள். அதாவது இங்கே இந்த ஒயர் வந்து மேலே இருக்குங்க, தெரியுதுங்களா? இந்த கீழே இருக்கக்கூடிய ஒயரிங்க ஃபஸ்ட்டு ஒயர் விட்டு அடுத்த சென்ட்க்கு ரெண்டாவதாக கீழே இருக்கக்கூடிய ஒயருங்க, அதாவது 1 2 3வது ஒயர் இப்போ நான் எடுக்கிறேங்க. தெரியுதுங்களா? இந்த 3வது ஒயர் எடுத்துங்க, இப்போ லாக் பண்ணுறேங்க. அதாவது இது இப்படி நகர்ந்து போகுது இல்லைங்க, இப்படி நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக இதை வந்துங்க இப்படி பிடிச்சிக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம கையிலேயே இப்படி பிடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா, அதுக்காக வந்துங்க இதை நம்ம இப்படி சப்போர்ட்டுக்காக இதை எடுத்துக்கிறேங்க. தெரியுதுங்களா? எந்த இடம்ன்ட்டு தெரியுது இல்லைங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க. தெரியுதுங்களா? இப்படி எடுத்து இப்படி லைட்டாக ஒரு ஃபோல்டுங்க, லைட்டாக இப்படி ஒரு அமுத்தமுத்தினோம்னால அப்படி நின்றுக்குங்க. இனி வந்து இந்த ஒயர் விலகி போகாதுங்க, இதே இடத்துல அப்படியே நம்ம டைட் பண்ணோம்லங்க, அதே இடத்துல அப்படியே நின்றுக்கு. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்லேயுமுங்க இந்த ஒயரையும் வந்துங்க, தெரியுதுங்களா, அதே இடத்துலைங்க 1 2 3வது ஒயருங்க, அதாவது கீழே இருக்கக்கூடிய ஒயர். நான் இப்போ லாக் பண்ணுறேன்னா இதுவே பண்ணணும்னு இல்லைங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கார்னரில் பண்ணிட்டோம்னா வந்துங்க ஒரே ஈவனாக கரெக்டாக பிரிஞ்சு வராமல் இருக்குங்க. எவ்வளோ பெரிய கூட பண்ணாலும் சரிங்க, இதே சேம் மெத்தடு தாங்க பேஸ் போடுறது, வேறு ஒன்றும் இல்லைங்க.
நீங்கள் யோசிக்கவே வேண்டாங்க. ஐயோ இது கூடையில் பின்னுறதுன்னா புதுசாக பண்ணுறதுக்குன்னா நமக்கு சிரமமாக இருக்குமே அப்படின்னால யோசிக்கவே வேண்டாங்க. ரொம்ப ஈஸியாக பின்னிடலாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி பாருங்கள், இந்த கடைசி வரைக்கும் டைட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்துட்டோம்னாங்க, இது சின்ன கூடைங்கிறதுனால 2 லாக் மட்டும் பண்ணால் போதுங்க. இதே ரொம்ப லென்த்தான பேஸாக இருந்ததுன்னா ஒரு 3 இடம் 2 இடம் இந்த ஒரு 4 இடத்துல லாக் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. இந்த இடத்துல தான் குறிப்பிட்டு பண்ணணும் அப்படின்னால இல்லைங்க. நம்ம சௌரியத்துக்கு வந்துங்க எந்த இடத்துல வந்து லாக் பண்ணால் நம்மளுக்கு கூட பின்னுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அந்த மாதிரிங்க. இப்போ இங்கே பின்ன பாருங்கள், அதே மாதிரி இந்த 3வது இடத்துலைங்க கீழே இருக்கக்கூடிய ஒயர் புரிஞ்சது இல்லைங்க, இதை எடுத்து லாக் பண்ணிக்கிறேங்க. தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஒயரை எடுத்து இதுக்குள்ளே இப்படி லாக் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த ஒயர் நீ நகர்ந்து போகாதுங்க. என்ன செஞ்சாலும் இந்த சைடில் இந்த நீல வாக்கில் இருக்கக்கூடிய ஒயர் இன்னும் நகர்ந்து போகாதுங்க. ஆனால் பார்த்தோம்னா இப்படி இந்த சைடில் இந்த க்ரீன் கலர் ஒயர் போட்டோமில்லங்க, இது பாருங்கள் இன்னுமே ஒரு கிரிப் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி அப்படியே தனியாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்காக என்ன செய்கிறோம்னாங்க, இதையும் வந்து இங்கே லாக் பண்ணோமில்லங்க, அதே மாதிரி இங்கேயும் லாக் பண்ணுங்க. இதுக்கு என்ன செய்யணுன்னாங்க, அப்படியே அந்த பலகை திருப்பிக்கிறேங்க. இல்லை அப்படியே நீங்கள் வச்சு பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க. ஏன்னா நீங்கள் பலகை வைக்கிறப்ப அப்படியே திருப்பறக்கு சௌரியமாக இருக்குங்க. ஆனால் நம்ம இந்த நோட்டு புக்கில் வைக்கிறப்போ நம்ம திருப்பறக்கு சௌரியம் இருக்காதுங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்னாங்க, இப்படி இந்த பொசிஷனில் உட்காந்துருக்கு, நம்ம அப்படியே மாறி இந்த சைடு உட்காந்துட்டோம்னா இன்னும் சௌரியமாக இருக்குங்க. நான் வீடியோக்காக பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக என்னால் மாறி உட்காந்து கரெக்டாக அந்த கேமராவுக்கு பண்ணுறதுக்கு கரெக்டாக வரலிங்க. அதனால் நான் அட்டையை அப்படியே திருப்பிக்கிறேங்க. நீங்கள் பண்ணுறப்போ அப்படியே மாறி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குங்க. தெரியுதுங்களா? இப்படி இருக்குங்க. இங்கே வந்துங்க மிடில் இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கிறோமில்லங்க, அந்த மார்க்லேருந்து அப்படியே டைட் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், சும்மா இப்படி இந்த நகத்தில் இப்படி பிடிச்சி தள்ளுங்க. 2 சைடு இங்கே பாருங்க, நான் எப்படி தள்ளுறேன்ட்டு பாருங்கள். இது மாதிரி இப்படி நகத்தில் இப்படி தள்ளுங்க. தள்ளிட்டு இந்த 2 விரல் ஆள்காட்டி விரல் இருக்குல்லங்க, இந்த 2 விரலை சும்மா இப்படி பிடிச்சிக்கிறேங்க. இதே மாதிரி இப்படி தெரியுதுங்களா? இது இப்போ நான் பண்ணுறேன்னா இதே மாதிரியே தான் நீங்கள் பண்ணணுனால இல்லைங்க. நான் சொல்கிறது சும்மா ஒரு பேசிக் மெத்தேடுங்க, அவ்வளோதாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ டைட் பண்ண நம்மளுக்கு தேவைங்க, கூட டைட் ஆகணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி பண்ணால் உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அது மாதிரி பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இந்த நகத்தில் இப்படி இதில் தள்ளுறேங்க, இந்த ஆள்காட்டி விரலை பிடிச்சிக்கிறேங்க. ஆள்காட்டி விரல் இப்படி பிடிச்சிக்கிறேன், அடுத்த 2 இப்படி தள்ளுறேங்க, அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. தெரியுதுங்களா? இப்போ பார்த்துட்டோம்னா இதில் உங்களுக்கு லாக் பண்ணுறதுக்கு எது சௌரியமாக இருக்குன்ட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியுங்க. இந்த ஒயர் வந்து மேலே இருக்குங்க, தெரியுதுங்களா? இதுக்கு அடுத்த ஒயரும் மேலே தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணுன்னாங்க, இது நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஒயருங்க, இந்த சைடு வந்து பார்த்துட்டோம்னா இந்த 2வது ஒயர் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. தெரியுதுங்களா? இதுதான் கீழே இருக்குது. தெரியுதுங்களா? இந்த ஒயர் எடுத்துங்க, இதுக்குள்ளே இப்போ நம்ம முதல் லாக் பண்ணோம்லங்க அந்த சைடுக்கு அதே மாதிரியே பண்ணிக்கிறேங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதாங்க. பண்ணிவிட்டு லைட்டு ஒரு ஃபோல்டுங்க, இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி விட்டுங்க. அதே மாதிரி இந்த சைடுமே இந்த ஒயருங்க. இதை எடுத்து இது மாதிரி லாக் பண்ணிக்கலாங்க. தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இனி இந்த ஒயர் வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய ஒயர் இப்போ நம்ம டைட் பண்ணால் அப்படியே நிற்குங்க. இது நீ பிரிஞ்சு வராதுங்க, தள்ளி வராதுங்க. தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த அப்படியே திருப்பிக்கிறேங்க. நீங்கள் கூட பின்னுறப்போ அப்படியே ஆப்போசிட் சைடில் வேணால் கூட நீங்கள் மாறி உட்காந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. தெரியுதுங்களா? இப்போ நம்ம வந்துங்க இங்கே மிடில் டைட் பண்ணோம்லங்க, இங்கேருந்து திரும்பவும் இப்படி உள் சைடே தள்ளுறேங்க. இந்த சைடு இப்போ இங்கே ஆப்போசிட்டில் என்ன வேலை செஞ்சோமோ அதே வேலை தாங்க இங்கேயும் செய்கிறேங்க. பாருங்கள், இதே மாதிரி ஆள்காட்டி விரலை பிடிச்சிட்டு அந்த கட்டை விரலை நகர்த்துறேங்க. எனக்கு இது சௌரியமாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து இன்னும் எது சௌரியமாக எப்படி செஞ்சால் உங்களுக்கு சௌரியமாக இருக்குது அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. நான் பண்ணுறேன்னா இதேவே ஃபாலோ பண்ணி இப்படியே இதை செய்யணும் அப்படின்னால இல்லைங்க. உங்களுக்கு வந்து சௌரியமாக எப்படி செஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது, அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி தாங்க ஆப்போசிட்டில் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி இங்கே எடுத்து இது லாக் பண்ணிக்கிறேங்க. புரிஞ்சுது இல்லைங்க? அவ்வளோதாங்க. எவ்வளோ பெரிய பேஸ்கெட் போட்டோம்னாலும் சரிங்க, சின்ன பேஸ்கெட் இருந்தாலும் சரிங்க, பெரிய பேஸ்கெட் இருந்தாலும் சரிங்க, இதே சேம் மெத்தட் தாங்க இந்த பேஸ் போடுறது. இப்போ பாருங்கள், நம்ம இதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த பேஸ் போட்டு முடிச்சுட்டு இதை நீ வெளியே எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டோம்னா இனி என்ன செஞ்சோம்னாலும் சரிங்க, இது நீ பிரிஞ்சு வராதுங்க.
அடுத்து என்ன செய்யறதுன்னு பாருங்கள். இப்போ கீழே இருக்கக்கூடிய ஒயர் எல்லாமே இதெல்லாம் மேலே இருக்குது தெரியுதுங்களா, டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா, கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது, இந்த 2 ஒயரையும் பார்த்துக்குங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய ஒயரெல்லாம் வந்துங்க இப்படி மேலே ஒரு ஃபோல்டுங்க தெரியுதுங்களா, நான் எப்படி பண்ணுறேன்ட்டுங்க. ஒரே நிமிஷம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த மேலே இருக்கக்கூடிய ஒயர், இது கீழே இருக்கக்கூடிய ஒயருங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய ஒயரை நம்ம இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி விட்றேங்க தெரியுதுங்களா, இப்படி இதே இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி விட்டுறேங்க. இதே மாதிரி ஒரு லைனாக ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டுங்க. அடுத்து இந்த மேலே இருக்கக்கூடிய ஒயர் பார்த்தோம்னா இந்த அளவு இப்படி போகுது பாருங்கள் தெரியுதுங்களா. அப்போ இதை வந்துங்க இந்த அளவுக்கு மட்டும் இப்படி மடித்து ஒரு ஃபோல்டுங்க தெரியுதுங்களா. இதோட சரி சம்மாக இருக்கிற மாதிரி இப்படி இது மடித்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஒயரையுமே ஒரே லைனாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேங்க தெரியுதுங்களா. இது மாதிரி 4 மூலையில் இதே மாதிரி இதே வேலை தான் செய்கிறேங்க. நம்ம 4 சைடுமே இப்போ நம்ம இந்த சைடு செஞ்சுருக்கோம் பாருங்கள், இதே மாதிரி அப்படியே 4 சைடு ஃபோல்ட் பண்ணி விட்றேங்க. நான் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிட்டு இருந்தாலும் டைம் இப்போ ஏற்கனவே ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கலைங்க வீடியோ, உங்களுக்கும் போர் அடிக்குங்க. சும்மா செஞ்சதையே திருப்பி காட்டிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்குங்க வீடியோ பார்க்குறக்கு. அவ்வளோதாங்க, நான் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தாங்க தெளிவாக ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருக்குங்க தெரியுதுங்களா. இது மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி 4 சைடு நான் ஃபோல்ட் பண்ணிட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் 4 சைடு நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டுங்க தெரியுதுங்களா. அவ்வளோதாங்க, இந்த பேஸ் போட்டு முடிச்சாச்சுங்க. ஃபுல்லாகவே இந்த பேஸ் போட்டு எல்லாமே பாருங்கள் 4 சைடுமே இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்குறேங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இனி இது மாதிரி நம்ம 4 சைடுமே இது மாதிரி லாக்கும் பண்ணியிருக்கோமில்லங்க, அப்போ வந்து பிரிஞ்சு வராதுங்க. நீங்கள் வந்து போட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூட பிரிஞ்சு வராதுங்க. கண்டினியூவாக அப்படியே போட்டு முடிக்கணும், ஃபினிஷ் பண்ணணும் ஒரு கூடை ஃபுல்லாக அப்படின்னால இல்லைங்க. நீங்கள் டைம் கிடைக்கல திரும்ப அடுத்த மேலே சுத்த ஏர் வச்சுக்கலாங்க. இந்த சுத்த ஏர் வைக்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாங்க. இப்போ இந்த பேஸ் போடுறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சாலுங்க, நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்களங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வருங்க. ஃபஸ்ட்டு கூடையில் உங்களுக்கு கரெக்டாக வரலைனாலும் செகண்ட் கூடையில், ஃபஸ்ட்டு கூடையில் கொஞ்சம் சின்ன கேப் வந்துச்சுனாலும் பரவாயில்லைங்க. உங்களுக்கு ஒரு 50% 60% வந்துருச்சுனாலே போதுங்க. அடுத்த கூடையில் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்துடுங்க. ஏன்னா நம்ம இப்போ பார்த்துட்டோம்னா எடுத்து நம்ம ஒரு குழந்தைய வந்துங்க ஸ்கூலில் சேர்த்து விட்டு ஐஇ அல்லது ஏபிசிடி எழுதிச்சோம்னா எவ்வளோ தெளிவு எழுதுங்க, அவ்வளோ கரெக்டாக அழகாக வராது இல்லைங்களா. அடுத்தடுத்து தொடர்ந்து அது எழுதுகிறப்போ அழகாக வந்துடும் இல்லைங்களா. அது மாதிரி தான் பொதுவாக எல்லா தொழிலும் அப்படி தாங்க. ஒரு சமையல் பண்ணுறப்பவும் அப்படி தாங்க. நம்ம புதுசாக ஏதாவது ஒரு ரெசிபி செய்கிறப்போ உங்களுக்கு கரெக்டாக வராமல் இருக்குது, அது தொடர்ந்து அதுவே திரும்ப செய்கிறப்போ உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்துடும் இல்லைங்க. அது மாதிரி தாங்க. ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியாது எதுவுமே இல்லைங்க. இந்த கூடைக்கு வந்துங்க சுத்த ஒயர் எப்படி வைக்கிறதுங்கிறது அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், எண்டு ஸ்க்ரீனில் தெரியிற வீடியோ இப்போ வரைக்கும் பார்க்கலைன்னா டச் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாங்க. அந்த எண்டு ஸ்க்ரீனில் தெரியிற அந்த ரவுண்டான லோகோ டச் பண்ணி கூட நீங்கள் நம்ம சேனலில் இணைஞ்சிக்கலாங்க. நன்றி.